ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு கதையோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற கதைகள் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்தோன்னே நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வாங்க கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பானுமதி இது மாதிரி வேலைக்கு போய் ஒரு வாரம் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா எங்கேயுமே வேலைக்கு போய் ஒரு அனுபவம் இல்லாதனால புது அனுபவமாக இருந்துச்சு. அது அந்த அளவுக்கு அவளுக்கு பிடிக்காத மாதிரியாகவும் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு பார்க்குறோம் இது பண்ணுறோங்கிறது தாண்டி நம்மளுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கணும். பானுமதிக்கு ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கு ஒரு இதாகவே இருந்துச்சு. அதற்கப்புறம் இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு மேனேஜர் பானுமதியை அணுகிற விதம்ங்கிறது ஒரு விதமாக இருந்தது. அவளுக்கு அந்த அளவுக்கு அது பிடிக்காத மாதிரியாக இருந்துச்சு. பேசுகிறது, பக்கத்தில் இது பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பானுமதிக்கு தோணுச்சு. அதனால் ஒரு மாதம் எப்படியாச்சும் நம்ம வேலை பார்த்துட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வேலை பார்த்துட்டோம். திருப்பி நம்ம போனோம் அப்படின்னா 15 நாளைக்கு உள்ள சேலரிங்கிறது நம்மளுக்கு கிடைக்காதுன்னா ஒரு மாதம் வரைக்கும் சேலரியை வாங்கிட்டு வேறு எங்கேயாச்சும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் போயிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு மாதம் எப்படியோ வேலை பார்த்துட்டு அந்த சேலரி 3ஆம் தேதி கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே மறுநாள் பானுமதி வேலைக்கு போகிறதே நிறுத்தியாச்சு. அந்த மேனேஜரும் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தார். கேட்டால் குழந்தைக்கு உடம்பு முடியலை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா. நான் அதுக்கப்புறம் வர்றதா இருந்தால் ஃபோன் பண்ணுறேன் சார், ரொம்ப முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சதுனால அவர் அதுக்கப்புறம் அடிக்கலை. அதுக்கப்புறம் இவன் வேறு இடத்துல வேலை செய்யலான்னு சொல்லிட்டு அதே ஏரியாவிலே வேறு ஒரு இடத்துல ஜெராக்ஸ் மிஷின்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது, அந்த இது பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள் தான் கிடச்சிச்சு. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் வேலை பாருங்கம்மா. இங்கே உள்ள முதலாளி ரொம்ப நல்லவராக இருந்தார். 2 பேர் ஏற்கனவே வேலை பார்க்குறாங்க. நீங்கள் வேலை பாருங்கள், அவங்கக்கிட்டேருந்து சில விஷயங்களை கற்றுக்கங்க. ஏன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்கிறப்போ அதை கற்றுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஒரு 2, 3 தடவை கற்றுக்கிட்டாலே அது உங்களுக்கு சுலபமாக தான் இருக்கும். அதை கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வேணுமோ அதை நீங்கள் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். முதல்ல சும்மா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வேலைகளை பாருங்கள். ஒரு மாதம் 2 மாதம் போகணும். 7,000 தான் சம்பளம் நான் கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் 10,000 12,000 வாங்குறாங்கன்னா 2, 3 வருஷமாக இங்கே வேலை பார்க்குறவங்க. அதனால் அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் கொடுக்குறேன். பக்கத்துலேயே காலேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக நிறைய ஆர்டர்லாம் இங்கே வரும். நீங்கள் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஆகிட்டிங்கன்னா அது ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு இதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி நிலைமையில் ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்லும்போது அதை நம்ம கண்டிப்பாக கற்றுக்குவோம். அதனால் நான் ஒரு முடிவு பண்ணேன், இங்கேயே வேலை பார்ப்போம். ஏன்னா 2 பெண்களாக வேலை பார்க்குறாங்க. நம்மளுக்கும் சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறதுக்கு அவங்கக்கிட்ட நம்ம ஏதாச்சும் டவுட்னா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது இருந்துச்சு. அதனால் அங்கேயே நான் வேலைக்கு சேர்ந்தேன். ஒரு வாரம் எனக்கு புதுசாக சிஸ்டம்லாம் தெரிஞ்சாலும் அவங்க என்னென்னலாம் எப்படி பண்ணுறாங்க, ஜெராக்ஸ் மிஷின்லாம் என்ன மாதிரி பண்ணுறாங்க, பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, அப்புறம் டைப்பிங் பண்ணுறதெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நாங்கள் இது பண்ணி கொடுத்தோம். அது எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம அடுத்தடுத்த இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அந்த விஷயத்தில் கரெக்டான ஒரு வேலை கொண்டுட்டு போய் பண்ணால் மட்டும்தான் சரியான ஒரு நோக்கத்தில் நம்ம எதையுமே கொண்டுட்டு போக முடியும். அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அவங்கக்கிட்ட எதையும் தெரியாத விஷயங்களையெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா கற்றுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால கற்றுக்கிட்டு நம்மளுக்கு தாராளமாக நம்ம ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு நம்ம இது பண்ணோம்னா ஈஸியாக எதையாக இருந்தாலும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் கொஞ்சம் இதாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டு அதை இது பண்ண ஆரம்பித்தேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா புதுசாக ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டு அதுலேருந்து நம்ம நிறையா ஒரு சில விஷயங்களை பண்ணுறதுல இருக்கிற ஒரு சந்தோஷங்கிறது நம்மளுக்கு எது இது பண்ணாலுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அதெல்லாம் கற்றுக்கிட்டு இது பண்ணிவிட்டு ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு இதாக தான் எனக்கு இருந்துச்சு. அடுத்த ஒரு 2, 3 வருஷத்துக்கு நம்ம இங்கேயே வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என் மனசில் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி ஒரு மாதத்துல வேலை பார்த்துட்டு நம்ம வந்துட்டோம். அதனால் இப்போ வேலை பார்க்குற இடத்துல நம்ம நல்லா ஒரு பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ரொம்பவே யாருக்கிட்டேயும் ஒரு பேசுகிறது பண்ணுறத ரொம்ப அளவுக்கு அதிகமாகலாம் பேசாமல் அளவோடு பேசி
என்ன மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதுக்கப்புறம் வந்து ஓரளவு இதாகிடுச்சு அப்படிங்கிறது மாதிரி எனக்கு வந்து புரிஞ்சிச்சு.